பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, எசாயா 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் ஒன்றுடைய வார்த்தையை பாருங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் செழிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. கழித்து அது மகிழும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் பாருங்க, வறட்சி தான் நிறைய குடும்பங்கள்ல பார்க்க முடியுது. அந்த வறட்சியை நம்ம நீக்கி போடணும்னு சொன்னா கர்த்தருடைய பலம் நமக்கு வேணும். சரியா? கர்த்தருடைய மகத்துவம் இல்லைன்னா அந்த வனாந்தர வாழ்க்கையில இருந்து நம்மளால எழும்பி வர முடியாது. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க மட்டும்தான் செழிக்க முடியும். அதுதான் இங்க சொல்லி இருக்கிறது, புஷ்பத்தை போல் செழிக்கும்னு. அதாவது ஒரு பூவை போல், ஒரு பூ மலரும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அந்த புஷ்பத்தை போல நம்ம செழிப்போம். வனாந்தரமாகிய நம்முடைய வாழ்க்கை செழிக்கும்னு வேதம் சொல்லுதுங்க. நம்பினா ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு நாமத்தினாலே ஆமேன்.